இல்ல இதுல பிஜேபி உள்ள வரணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நம்ம எப்பவுமே அந்த பிம்பத்துக்கே கொண்டு போறோம்ல மேம். பிஜேபி உண்மையா இருக்கலாம், அந்த விஷயம் இருக்கலாம். ஆனா அதை தாண்டி ஒரு ஃபேமிலி உள்ள என்டர் ஆகிற மாதிரி யாருக்கும் தெரியறது இல்லையா? இப்ப சிஎம் அவர்களை கூட, அதாவது விஜய் சார கூட ஒரு தேசிய தலைவர் ரேஞ்சுக்கு நாங்க வந்து போர்ட்ரேட் பண்ணுவோம். அதான் அடுத்தது வந்து நாங்க வந்து பிஎம் சாருக்கே நாங்க தான் எதிரி அப்படிங்கிற, அதாவது காப்பனன்ட் அப்படின்ற அளவுக்கு தானே கொண்டு போறாங்க. எம்எல்ஏக்களை உள்ள இழுத்து போட்டது, இது பண்ணது, இதுக்கு மேல என்னங்க? ஒரு ஒரு எம்எல்ஏக்கு இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்குன்னு, அதான் இவ்வளவு பேரம் அவ்வளவு பேரம் இவ்வளவு குதிரை பேரம் நடந்திருக்குன்னு பேசும்போது, அப்போ ஊழலுக்கே பேர் போன கட்சியா ஸ்டார்டிங்லயே தாவேகா எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சா? பிஜேபி வந்து யாரோட இங்க கூட்டணியில இருக்கு? ஏடிஎம்கேல தான் கூட்டணி இருக்கு. அப்ப அந்த ஏடிஎம்கேவே இவங்க உடைக்கணும்னு நினைக்கும் போது இவங்க வேற ஏதோ ஒரு பிளான் பண்றாங்களா? அதுவும் இல்லாம அதான் இவங்களோட சட்டம்னு சொல்லி நிறைய பேர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்களே. அடுத்தது சிஎம் விஜய் அவர்கள் இந்தியாவுக்கே பிரதமர்னு பேசிட்டு இருக்காங்கல்ல. தாவேகா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த டீசன்ட் பாலிடிக்ஸ் இல்ல, இது வந்து ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ். இந்த டர்ட்டி பாலிடிக்ஸ பத்தி பிஎம் மோடி அவர்களே கேள்வி கேட்டிருக்கிறாங்களா? தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நாகநந்தினிமா. வணக்கம் மேம். தாவேகாவினர் தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டு குதிரைப்பேரம் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ, இப்போ நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி உள்ள வந்து ஆக்கிரமிப்பு ரெடியா இருக்கு. வலைவீசி தாவேகாவை இணைச்சு கொள்றதுக்கு. தாவேகா ஒரு பலவீனமாகத்தான் இருக்கு. இப்பதான் புதிதாக கட்சிக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கப்படுது. சோ அதை எப்படி எடுத்துக்கிறது? இதுல பிஜேபி உள்ள வந்து ஆட்டம் காமிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வருமா? இல்ல இதுல பிஜேபி உள்ள வரணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நம்ம எப்பவுமே அந்த பிம்பத்துக்கே கொண்டு போறோம்ல மேம். பிஜேபி உண்மையா இருக்கலாம், அந்த விஷயம் இருக்கலாம். ஆனா அதை தாண்டி ஒரு ஃபேமிலி உள்ள என்டர் ஆகிற மாதிரி யாருக்கும் தெரியறது இல்லையா? அப்படிங்கறதையும் சிந்தனை பண்ணி பார்க்கணும். இப்ப ஏன்னா இவங்க ஒரு ஒரு இடத்துல, இந்த இடத்துல இப்போ அதிமுகன்ற இடத்துல அவங்களோட லீமா ரோஸ் மேடம் இருக்காங்க. தாவேகான்ற இடத்துல அவரு தான் வந்து உண்மையாலுமே சிஎம் மாதிரியே இங்க வந்து போஸ்ட் கொடுத்து பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஆதவ அர்ஜுனா சார். அப்போ நீங்க இந்த பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா இது பிஜேபிங்கிறத தாண்டி பிஜேபியை ஓவர்டேக் பண்ணணும்னு இவங்க யோசிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இது ரொம்ப அது வேற மாதிரி போகுது. ஏன்னா இத்தனை நாள் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சிட்டே இருக்கு, அவங்களால வர முடியல. சோ ஆனா இவங்க இவ்வளவு எளிமையா உள்ள வந்துட்டாங்க. இது நம்ம வந்து இதை விட பெரிய சக்தி அப்படின்னு நினைச்சிட்டுதான் இப்ப சிஎம் அவர்களை கூட, அதாவது விஜய் சார கூட ஒரு தேசிய தலைவர் ரேஞ்சுக்கு நாங்க வந்து போர்ட்ரேட் பண்ணுவோம். அதான் அடுத்தது வந்து நாங்க வந்து பிஎம் சாருக்கே நாங்க தான் எதிரி அப்படிங்கிற, அதாவது காப்பனன்ட் அப்படின்ற அளவுக்கு தானே கொண்டு போறாங்க. இப்ப இது வந்து பிஜேபியை விட ஒரு படி மேல இருக்கு தாவேகா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இவங்க அடிக்கடி சொல்றாங்களே, ஆதவ அர்ஜுனா சார் ஆகட்டும், அமைச்சர், அதை தாண்டி தாவேகால இருக்கக்கூடிய எல்லா அமைச்சருக்கும் ஒரு மீட் கொடுக்குறாங்க, பிரஸ் மீட். ஊழலை வந்து ஒழிச்சிட்டோம், அதாவது இந்த 20 நாள் 22 நாள் ஊழலே இல்ல, மொத்த ஊழல் உங்க கட்சியில தான் நடக்குது. என்ன ஊழல் இல்லைன்னு சொல்றீங்க? ஏன்னா நீங்க இத்தனை எம்எல்ஏக்களை உள்ள இழுத்து போட்டது, இது பண்ணது, இதுக்கு மேல என்னங்க? ஒரு ஒரு எம்எல்ஏக்கு இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்குன்னு, அதான் இவ்வளவு பேரம் இவ்வளவு குதிரை பேரம் நடந்திருக்குன்னு பேசும்போது, அப்போ ஊழலுக்கே பேர் போன கட்சியா ஸ்டார்டிங்லயே தாவேகா எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு தான் இன்னைக்கு சிந்தனை வந்து போய்கிட்டே இருக்கு. சோ இவங்க சொல்றதெல்லாம் சும்மா மேலோட்டமா, அதை தாண்டி ரீல்ஸ் போடுறாங்கல்ல அமைச்சர்ஸ் எல்லாம், இது எல்லாம் ஓவர்டேக் பண்ற மாதிரி. நீங்க நல்லா பாருங்க, இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம்ல கம்மியா இருக்கு. இதை தாண்டி இந்த அமைச்சர் இங்க போய் இதை பண்ணாங்க, அந்த அமைச்சர் அங்க போய், அதனால ஒரு யூஸும் நடந்த மாதிரி தெரியல. பட் ஆனா அதை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சு இங்க நடக்கிற அவங்க கட்சியில நடக்கக்கூடிய அந்த அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை இழுக்கக்கூடிய இந்த விஷயத்த எல்லாம் வந்து மறைமுகமா கூடி செயல்படுத்திட்டு இருக்காங்களான்னு பார்க்கணும். இன்னும் சி.வி. சண்முகம் சார் அவரோட விஷயம் என்னன்னு நம்மளுக்கு தெரியல. அடுத்தது விஜயபாஸ்கர் சார் இன்னும் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாருன்னு தெரியல. ரொம்ப எல்லாத்தையும் குழப்பிட்டு இருக்காங்களா? அதாவது அதிமுகவை எப்படியாச்சும் அசைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் இங்க ஒரு விஷயமா இருக்கு.
அண்ட் மேம் இப்போ ராகுல் காந்தி அவர்கள அவங்க நமக்கு தெரியும் டெல்லியில போய் மீட் பண்ணல அப்படின்னு. இப்போ இன்னொரு சந்தேகம் எழுப்புது அப்படின்னா, அதாவது பாஜகவிற்கு போய் அமித்ஷாவையும் மீட் பண்ணல. பட் பாஜக வந்து நம்ம போய் ராகுல் காந்திய மீட் பண்றத விட்டு காங்கிரஸ் உள்ள வந்து அவங்கள பகச்சுக்கிற மாரி ஆகிடுமோ! அப்படிங்கிற ஒரு அச்சம் தாவேகாவினருக்கு இருக்கு. அப்படிங்கிற மாரி பார்க்கப்படுது. ஸோ இதுல இல்ல இல்ல காங்கிரஸ் வந்து அவங்க ஒரு பொருட்டா மதிக்காம அவங்க போயிட்டு இருக்காங்களோ! அப்படிங்கிற மாரி பார்க்கப்படுது. நீங்க எப்படி அத அணுகுறீங்க? இல்ல இல்ல மேம், எனக்கு அப்படி தோணல. அதாவது பிஜேபி தரப்புலயே இவங்கள பார்க்க வேணாம்னு நினைக்கிறாங்களான்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா அமித்ஷா அவர்கள் கொடுத்த டைம்ல பார்க்க முடியாதுன்னு சொன்ன மாதிரி தானே ஆச்சு. அதை தாண்டி அங்க அதான் நம்ம பேசணுமே, இந்த மாதிரியான குதிரை பேரம் ஏதாச்சும் நடக்குதா? நீங்க இல்ல லீகலா தான் உங்களுடைய அதான் விஜய் வந்து கேபினட். இப்ப விஜய் வந்து கேரளா முதல்வர் பதவி ஏற்றப்போ கூட அப்பயும் அவரு போல. அப்படிங்கிறப்போ சந்தேகம் தொடர்ந்து இருந்துதான் இருக்கு. காங்கிரஸ ஒரு பொருட்டாவே மதிக்கலையா? அப்படிங்கிற இல்ல, மாரி. என்னதான் இருந்தாலும் இவங்க ஒண்ணும் பெரிய அந்த அளவுக்கு ஒரு பிஜேபி எதிர்க்கிற அளவுக்கு கட்ஸ் உள்ள ஒரு கட்சியும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அந்த பயம் இருந்திருக்கலாம். அதனாலதானே தாய்மொழி பத்தி எல்லாம் எடுத்துட்டு போனாரு. அதாவது முன்னாடி பாடுறதா பின்னாடி பாடுறதா அந்த ஒரு இஷ்யூ எடுத்துட்டு போய் வச்சாரு. அப்படி யோசிக்கும் போது நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு கிளியரா புரியுது. இவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. மேபி அங்க உள்ள உட்கார்ந்து அடுத்த நாள் வந்து நிறைய பிளானிங் இருந்துச்சாம். திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா இருந்திருக்கு. அடுத்த நாள் அமித்ஷா சார் அவரை சந்திக்கிறது, அதை தாண்டி ராகுல் காந்தி அவர்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது ரொம்ப அப்செட் ஆன மாதிரி தானே திரும்பவும் கிளம்பி போயிருக்காரு. ஏன்னா அமித்ஷா அவர்கள் சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும், அதை தாண்டி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் அவர் காதுல போயிருக்கலாம்ல. ஏன் நீங்க வந்து கேபினட் அமைச்சதுலயே ஏதோ பிரச்சனை இருக்கு, நீங்க ஏன் வந்து அதிமுகவை இப்படி உடைக்கணும்னு நினைக்கிறீங்களா, இப்படி எல்லாம் நான் கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் போகும்போது அதனால விஜய் அவர்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஆன்சர் பண்ணணும், அது தெரியாம போயிடுச்சா? சோ இந்த மாதிரி எல்லாம் பாக்கணும்ல. ஒரு ஒரு பயத்தின் பேர்ல கூடி அவங்க வந்திருக்கலாம் இல்லையா? சோ அதை நம்ம யோசிக்கணும். அந்த மாதிரியும் நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கணும். சோ இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாம தான் அந்த ஹீட்ல உடனே வந்து கிளம்பி அடுத்த நாள் எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்துட்டாரா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா, இப்ப திமுகவ தனிமைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற மாரி தான் பார்க்கப்படுது. இருக்கிற இடதுசாரிகள கூட்டணி ஆதரவு தெரிவிக்க பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன். இப்ப அதிமுகவிலும் தொடர்ந்து இவரால அதாவது தாவேக்கானால தொடர்ந்து சர்ச்சையா தான் போயிட்டு இருக்கு. பிளவும் ஏற்பட்டுட்டு இருக்கு. இதுல பாஜக வந்து பாஜகவோட ஒரு கொள்கையாகவே நம்ம தமிழ்நாட்ட ஆளணும் அப்படிங்கிறது ஒரு இதுவா வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இத பயன்படுத்திக்கிட்டு தான் அவங்க தாவேக்காவ யூஸ் பண்ணிப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்கு அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல. என்ன, மோடி அவர்கள் சிஎம் சார் வந்தோன்னா ஆற தழுவி கொண்டாடி வரவேற்பு அங்க ஒரு பார்ட்டியே வச்சிருக்கணுமே. ஆனா அவங்க அதை பண்ணல. இவங்க ஏதோ தவறு செய்யறாங்க அப்படிங்கிறது ஒன்றிய அமைச்சர்களுக்கும் அதாவது ஒன்றியத்திலையும் தெரிஞ்சிருக்கு. இது வந்து ப்ராப்பரைட்டா இவங்க வரல, இவங்க ஏதோ ஒரு ரூட் எடுத்துட்டு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம யோசிச்சிருக்கலாம் இல்லைங்களா? இப்ப வந்து அப்படின்னு பார்த்தா பிஜேபி வந்து யாரோட இங்க கூட்டணியில இருக்கு? ஏடிஎம்கேல தான் கூட்டணி இருக்கு. அப்ப அந்த ஏடிஎம்கேவே இவங்க உடைக்கணும்னு நினைக்கும் போது இவங்க வேற ஏதோ ஒரு பிளான் பண்றாங்களா? அதுவும் இல்லாம அதான் இவங்களோட சட்டம்னு சொல்லி நிறைய பேர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்களே. அடுத்தது சிஎம் விஜய் அவர்கள் இந்தியாவுக்கே பிரதமர்னு பேசிட்டு இருக்காங்கல்ல. இந்த விஷயம் எல்லாம் வந்து மேல இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, அதை தாண்டி நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கே ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்காதா? இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அதாவது என்னதான் இருந்தாலுங்க திடீர்னு எப்படி இவங்க உள்ள வந்தாங்க, இந்த அளவுக்கு எப்படி ரீச் பண்ண முடிஞ்சது? அதை தாண்டி ஒரு 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 50 வருஷம் ஒரு பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி அதிமுக, அதையவே இவங்க உடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவங்க சரியான ரூட்லயே இருக்காங்களா இல்லையான்னு ஏன் பிஜேபி கேள்வி கேட்டிருக்க கூடாது? ஏன் நம்ம அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு போயிருக்க கூடாது? இவங்க ராகுல் காந்தியை பார்க்காம வந்தது அப்படிங்கறதெல்லாம் வந்து நான் என்ன சொல்றேன்னா பார்க்க கூடாது. பிஜேபிக்கு பயம் தாவேகாக்கு இருந்தாலும் சிஎம் சாருக்கு இருக்குதுன்னே வச்சுப்போமே, பிஜேபி மேல பயம் இருக்குன்னு வச்சுப்போமே. அதை தாண்டி வேற நிகழ்ச்சினாச்சும் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. அப்புறம் ஏன் அமித்ஷா சாரும் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு? என்ன விஷயம் இங்க நடந்திருக்கு? ஏன் அடுத்த நாள் வந்து திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா இருந்துச்சுல, அதை ஏன் இவர் வந்து ஓபன் பண்ணி வரல? சோ அதை தாண்டி நீங்க என்னென்ன சொல்லிட்டு போனீங்க, நாங்க வந்து கச்சத்தீவு பிரச்சனைக்காக பேசுறதுக்காக போறோம், மீனவர்களுடைய அரெஸ்ட பத்தி பேசுறதுக்காக போனோம், இத பத்தி எல்லாம் பேசுறீங்களே. சரி, இதுக்கெல்லாம் என்ன ஆன்சர் சொன்னாங்க? மேல நீங்க போய் பார்த்துட்டு இருந்தீங்க, பிஎம் பார்த்துல என்ன ஆன்சர் சொன்னாங்க? ஏன் இத பத்தின எந்த விளக்கமும் வெளியே வரல? அப்படிங்கும் போது இதையெல்லாம் நம்மளா உட்கார்ந்து பார்க்கும்போது மேபி தாவேகா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த டீசன்ட் பாலிடிக்ஸ் இல்ல, இது வந்து ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ். இந்த டர்ட்டி பாலிடிக்ஸ பத்தி பிஎம் மோடி அவர்களே கேள்வி கேட்டிருக்கிறாங்களா அப்படிங்கறது தான் வந்து இங்க மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அப்படிதான் நம்மளோட பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது தோணுது.
இப்ப இந்த மாரி தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சுன்னா, தாவேக்கோட ஆட்சி சீரான ஒரு ஆட்சியா போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இன்னும் ஏங்க, நாளடைவுல. ஒண்ணும் இல்லைங்க. ஒரு 22 டேஸ்லயே தெரிஞ்சிருச்சு. ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படை. நான் வந்தால் பெண்களுக்கு அப்படி ஒரு பாதுகாப்புலாம் இருப்பேன். என் அக்கா மாரி, என் தங்கச்சி மாரி உங்களுக்கு ஒரு அண்ணனா நான் பாதுகாப்பேன். அப்படி இப்படின்லாம் பேசினாரு. இல்லையா? ஆனா, அந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படைன்னு ஒண்ணு உருவாக்குறதுக்கு செட்டப் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி, அத ஓப்பனிங் செரிமனி பண்ணணும் அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் டெல்லி போகணும்னு கிளம்புறாரு, கேன்சல். செகண்ட் டைம் நேத்து கேன்சல் பண்ணாரு. ஏன் கேன்சல் பண்றாரு? அப்ப அங்க என்ன நடக்குது? அப்போ தமிழ்நாட்டு மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா? உங்களோட பர்சனல் பிஏ எல்லா மாணவர், உங்களுடைய நண்பர், அவர் வீட்டு விசேஷத்துக்கு உங்களுக்கு போக முடியும். போயிட்டு வாங்க, தப்பில்ல. அது உங்களோட தனிப்பட்ட சுதந்திரம். ஒரு சிஎம் நீங்க போறீங்க. உங்களோட விருப்பம். நான் ஒண்ணும் சொல்ல. சிஎம்க்கான டியூட்டி செய்யணும்ல சார். காலையில 9 மணிக்கு செக்ரட்டரியேட் போறீங்க. சாயந்தரம் 4:30 மணி 5 மணி வரைக்கும் இருக்கிறேன்னு பெருமை பேசுற நீங்க, ஏன் இன்னைக்கு 9 வயசு சிறுமி பாலியல்ல வன்புணர்வு பண்ணி இன்னைக்கு இறந்திருக்காங்க. சூலூர்ல, கோயம்புத்தூர்ல. அதை தாண்டி இன்னைக்கு பாலியல் வன்புணர்வுன்னு பார்த்தா இந்த 22 நாள்ல கிட்டத்தட்ட 20க்கு மேல கேசஸ் ஃபைல் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சிங்கப்பெண் பாதுகாவலர் படை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க தானே பேசுனீங்க. அதுவும் ஆல்ரெடி திமுக பேட்ரோல் வண்டி போட்டது, அதாவது பிங்க் பேட்ரோல் வண்டிக்கு நீங்க பெயிண்ட் அடிச்சு மாத்திட்டீங்க. சிங்கப்பெண் பேட்ரோல் வண்டி அப்படின்னு போட்டீங்க. அப்ப இன்னைக்கு யூனிஃபார்ம்லாம் மாத்தி ஏன் அதை தொடங்கி வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? அப்ப அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு பெண்கள் மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் உங்களுக்கு அக்கறை இல்லை. ஆனா உங்களுடைய பிஏ அவர்களுடைய வீடு புண்ணியோசனைக்கு போகணும்னு உங்களுக்கு தெரியுது. அது முடியும். ஆனா இது முடியாதா? சரி, இதுவே இதுக்கு முன்னாடி இருந்த எடப்பாடி பழனிசாமி சாரா ஆகட்டும், அதை தாண்டி மு.க. ஸ்டாலின் சாரா ஆகட்டும், இவங்க இந்த மாதிரி முதல்வர்கள் இதை செஞ்சிருந்தா மக்கள் கிட்ட இருந்து எப்படி ஒரு பேச்சு வந்திருக்கும்? ஏன் 22 நாள்ல இது கூடியா கத்துக்க மாட்டாரு முதல்வர்? அவருக்கு வேணாமா? இதை யோசிக்க மாட்டாரா? சரி, ஏன் கேன்சல் பண்ணீங்க? அதற்கான விலை குறை கொடுத்தீங்களா இது வரைக்கும்? உங்களுக்கு புரிஞ்சுதா? இதுல எந்த டிரான்ஸ்பரன்சியும் இல்ல மேடம். அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல. முதல்வரை சுத்தி ஒரு பெரிய ஒரு கேட் போட்டு வச்சிருக்காங்க. அந்த கேட்டுக்குள்ள கேபினட் மினிஸ்டர்ஸே போக முடியுமான்னு தெரியல. இதுல நான் ஒரு விஷயம் நான் ரொம்ப ஆணித்தரமா எல்லா பக்கமும் பதிவு பண்றது என்னன்னா, இங்க திமுகல ஒரு சில அமைச்சர்கள் வந்து பயங்கரமா இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே ஆட்கள் எல்லாம் ரொம்ப சாதனமா போட்டாங்க. அதெல்லாம் உண்மையா இல்லையான்னு தெரியல. அது நாங்க எங்களோட கட்சி பிரச்சனை பாத்துக்கலாம்னு வைங்க. ஆனா எனக்கு அப்ரப்டா என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு அமைச்சரவை போட்டிருக்காங்கல்ல மேல. அதுல ஒரு 4 அமைச்சர், 3 அமைச்சர், 4 அமைச்சரை பத்தி தான் டெய்லி நியூஸே வருது. மிச்ச அமைச்சர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அமைச்சர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. பக்கத்துல இருக்கிறவர் வந்து சொல்றாரு நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு. அவங்களுக்கு எல்லாம் யாருங்க அந்த ரைட்ஸ் கொடுக்கறது? யோசிச்சு பாருங்க. இவங்க எல்லாம் என்ன அப்ப எதுவுமே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு என்ன சொல் ஒரு ஏதோ ஒரு இடத்துக்குள்ள இருந்து ஒரு விஷயம் நடக்குது. ஆனா இது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவை கொண்டு போய் கொடுக்க போகுது அப்படிங்கிறதுதான் தெரியல. பட் இத வந்து பிஜேபி கவர்மெண்டே வந்து என்கரேஜ் பண்ணுதா, இல்ல பிஜேபி இவங்களை நல்லா வாட்ச் பண்ண போதா இனிமேல் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒன்றிய அரசாவே இருந்தாலும் நம்மள நிறைய விதத்துல தமிழ்நாட்டை பாராட்டியிருக்கு. நம்மளுக்கு பணம் கொடுக்கல, ஜிஎஸ்டி வரி கொடுக்கல, நம்மள வெள்ள நிவாரண நிதிக்கான அமௌண்ட் கொடுக்கல திமுக பீரியட்ல. அப்படி எல்லாம் இருந்தாலும் பொருளாதாரத்துல நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு நம்மள பாராட்டி இருக்கு. கல்வியில சிறந்த தமிழ்நாடு நம்மள பாராட்டி இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் தமிழ்நாடு சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு காமிச்சிருக்கு ஒன்றிய அரசுக்கு. பட் இப்ப இருக்கிற எல்லா விஷயமும் பேக்ல போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது ஒரு ஒரு நாடு அப்படின்னு வரும்போது அந்த தலைமை அதை பத்தி யோசிப்பாங்க இல்லையா? சோ இன்னைக்கு தாவேகா வந்து பிஜேபினால அப்ரிஷியேட் பண்ணப்படுதா, இல்ல க்ளோஸா வாட்ச் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்ஸா இருக்கு. அது கூடிய விரைவில் வெளிவரும் அப்படிங்கிறது தோணுது. ஓகே மேம், நிச்சயமாக மேம். நிறைய தகவல் எனக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி.